இன்னைக்கு நமக்கு இதுதான் முக்கியமா, இவர் தான் கண்டென்ட். கொஞ்சம் இங்க வாங்களேன். இந்த நோட்ல இவருக்கு முன்னாடி யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இவரே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த நோட்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நோட்ஸுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்டரிலாம் ஒன்றும் இல்ல. 1882 பிரிட்டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரி, பிரிட்டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா எப்படி காந்தி இருப்பாரு? நம்ம எல்லாருக்குமே ஒரு ரூபா நோட்டு தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த கார்னர்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் 6ஆம் ஜார்ஜ் மன்னர். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் இந்தியன் கவர்மெண்டே அந்த ரூபா நோட்ல இங்க ஒரு கேப் இருக்கும்ல, அங்க அசோக் பில்லரை தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1950ல தான் 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா இந்த மாதிரி நிறைய நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. காந்திக்கு முன்னாடி கியூல நின்னது அசோக் பில்லர் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, புலி, மயில், தஞ்சாவூர் பெரிய கோயில், இந்தியா கேட்டு, சேட்டலைட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் தாத்தா எப்போ என்ட்ரி கொடுக்குறாருன்னா 1967ல கவர்மெண்ட் இந்த நோட்ல அவர் ஆசிரமத்துக்கு முன்னாடி உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவை போடுறாங்க. அதுக்கப்புறமா 1987ல 500 ரூபா நோட்ல மட்டும் இப்போ காந்தி பிரிச்சுக்கிட்டு இருக்க இந்த போட்டோவை போடுறாங்க. அதுக்கப்புறமா தான் 1996ல எல்லா ரூபாய் நோட்லயும் காந்தி இப்ப இருக்கிற இந்த போட்டோவை போட்டுறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நோட்ல இருக்க இந்த போட்டோ தண்டி யாத்திரையில எடுத்தது.